ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க சென்சார் போர்டு. ஓகேங்களா. அதனால் எல்லா மக்களும் ரிவ்யூ கொடுக்கும்போது இதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அதாவது படத்தில் அதிக வன்முறை காட்சிகள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சர்டிஃபிகேட் ஏன் இந்த படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் 18 வயசுக்கு குறைவானவங்க இந்த படத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. 18 வயசுக்கு குறைவானவங்க. ஓகேங்களா. அதனால் சர்டிஃபிகேட் கொடுத்தா நிறைய சண்டை காட்சிகள் இருக்கனால சர்டிஃபிகேட் படத்துக்கு கொடுத்துருந்தாங்க சென்சார் போர்டு. அதை இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய குழந்தைங்க பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால நிறைய ஆடியன்ஸஸ் ரிவ்யூவில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஏ சான்றிதழ் கேட்டு இந்த மாதிரி வழக்கு போட்டிருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் நேற்று போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில். ஓகேங்களா. பாருங்கள், ரஜினியின் கூலி திரைப்படத்தை யூஏ சான்றிதழுடன் திரையிட அனுமதி கோரி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றம் மனு. ஓகேங்களா. மனு அவசர வழக்காக விசாரிக்க மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் அவர் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டார். உடனே அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஜிஎஃப் பீஸ்ட் படங்களை அவங்களாம் அதில் நிறைய வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் யூஏ சான்றிதழ் தான் கொடுத்துருந்தாங்க. கூலிக்கு மட்டும் ஏன் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு அது மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இதுதான் இப்போ வழக்கு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வழக்கை விசாரித்த தமிழ்ச்செல்வி அவங்க இந்த மாதிரி நேற்றே அனுமதி கொடுத்துருந்தாங்க. அவசர வழக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டுக்கு ஒரு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி யூஏ சான்றிதழ் இவங்க கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஆகஸ்ட் 25 வரைக்கும் அது வரைக்கும் அவங்க அவங்க சார்பாக வழக்கில் வழக்குக்கு உள்ளே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, சிபிஎஃப்சி சார்பாக, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா. சென்சார் போர்டு சார்பாக அந்த வழக்கறிஞர் என்ன கேட்டாங்கன்னா, உடனடியாக நாங்கள் எதுவும் இது பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி 25 வரைக்கும் நான் இந்த வழக்கு ஒத்தி வைக்கிறேன், 25 வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. மனுவுக்கு பதிலளிக்கும்படி சென்சார் போர்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓகேங்களா. இந்த மாதிரி அவசர வழக்காக எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு 25 வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க சென்சார் போர்டு. வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே விட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.